அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா நபியினா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி வ மன் தபிஅஹும் பி இஹ்சானின் இலா யௌமித்தீன். அம்மா பஅத். அன்பார்ந்த சகோதரர்களே, சகோதரிகளே, இன்று நாங்கள் இஸ்லாத்துடைய தாராளத்தன்மை, அன்பு, விட்டுக்கொடுப்பு போன்ற விடயங்களை பற்றி சுருக்கமாக பார்க்க இருக்கின்றோம். இஸ்லாத்தை பொறுத்தவரையிலே இஸ்லாம் அதனுடைய அடிப்படை கொள்கை ஏகத்துவம். அதே நேரத்திலே அது மற்றவர்களோடு நடந்து கொள்கின்ற பொழுது ஒரு முஸ்லீம் எவ்வாறு நல்ல முறையிலே அன்பாக பண்பாக நடந்து கொள்ள வேண்டும் என்கின்ற தெளிவான வழிகாட்டலை கொடுத்திருக்கின்றது. இஸ்லாத்தை பொறுத்தவரையிலே இஸ்லாம் முழு உலகத்தாருக்கும் ரஹ்மத்தாக, அருளாக உதித்திருக்கின்றது. இஸ்லாத்துடைய இறை தூதரான முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இஸ்லாம் ரஹ்மத்தன் லில் ஆலமீன், உலகத்தார்களுக்கெல்லாம் அருட்கொடை என்று வர்ணித்திருக்கிறது. அதேபோன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் தன்னை எவ்வாறு வர்ணித்திருக்கிறார்கள் என்பதை பாருங்கள். இன்னி லம் உபஅது லஆனன் வ இன்னமா புஇஸ்து ரஹ்ம. இன்னி லம் உபஅத் லஆனன் வ இன்னமா புஇஸ்து ரஹ்ம. நான் சபிக்கக்கூடியவனாக அனுப்பப்படவில்லை, சாபமிடக்கூடியவனாக அனுப்பப்படவில்லை, நான் அருளாக அனுப்பப்பட்டிருக்கிறேன் என்று நபி அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். இன்னொரு ஹதீஸிலே நபி அவர்கள் சொல்கிறார்கள், புஇஸ்து பில் ஹனீஃபிய்யத்தி ஸம்ஹ. நான் ஏகத்துவ மார்க்கத்தை கொண்டு அனுப்பப்பட்டிருக்கிறேன். அதே நேரத்திலே அஸ்ஸம்ஹ, விட்டு கொடுக்கக்கூடிய, தாராளத்தன்மையுடைய, இலகுதன்மையுடைய மார்க்கத்தை கொடுத்து அனுப்பப்பட்டிருக்கிறேன் என்று சொல்கிறார்கள். இஸ்லாத்துடைய மார்க்க சட்டத்திட்டங்களை நீங்கள் எடுத்து பார்த்தால் அதிலே கடுமையான, செயல்படுத்த முடியாத, மிகவும் பாரமான சட்டங்கள் கிடையாது. மனிதர்களால் நடைமுறைப்படுத்த முடியுமான, நடைமுறைக்கு ஏற்ற இலகுவான சட்டங்களைத்தான் நீங்கள் பார்க்கலாம். எனவே ஒரு முஸ்லிம் தன்னுடைய விடயத்திலும் எவ்வாறு மென்மையாக, தாராளத்தன்மையோடு நடந்து கொள்ள வேண்டும் என்கிற வழிகாட்டலை இஸ்லாம் தந்திருக்கிறது. அதே போன்று பிற முஸ்லீமோடு எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும், முஸ்லீம் அல்லாதவர்களோடு கூட எவ்வாறு தாராளத்தன்மையோடு நடந்து கொள்ள வேண்டும் என்கின்ற வழிகாட்டலை இஸ்லாம் எங்களுக்கு தந்திருக்கிறது. ஒரு முஸ்லீமை பொறுத்தவரையிலே அவன் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும், அவனுடைய மார்க்கத்திலே அவன் அளவு மீறி போகக்கூடாது. இஸ்லாத்துடைய சட்டத்திட்டங்களை நீங்கள் எடுத்துக்கொண்டால் இஸ்லாம் நிறைய இலகுபடுத்தி இருக்கிறது. கடினமான சூழல்கள் வருகிற பொழுது அங்கே இலகுவான சட்டங்களையும் இஸ்லாம் அறிமுகப்படுத்துகின்றது. அல்லாஹு தாலா திருமறை குர்ஆனிலே என்ன சொல்கிறான்? யுரீதுல்லாஹு பிக்முல் யுஸ்ர வலா யுரீது பிக்முல் உஸ்ர். அல்லாஹ் உங்களுக்கு இலகுவைத்தான் விரும்புகிறான். அல்லாஹு தாலா உங்களை கஷ்டப்படுத்துவதற்கு விரும்பவில்லை. கஷ்டத்தை அல்லாஹு தாலா உங்களுக்கு விரும்பவில்லை, சிரமத்தை விரும்பவில்லை. யுரீதுல்லாஹு ஐ யுஹஃபிஃப அன்கும். நிச்சயமாக அல்லாஹு தாலா உங்களுக்கு இலகுபடுத்த விரும்புகிறான். நபி அவர்களும் சொல்கிறார்கள், இன்ன தீன யுஸ்ர், இந்த மார்க்கம் இலகுவானது. புகாரியில் இடம்பெறக்கூடிய இந்த ஹதீதிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், மார்க்கம் இலகுவானது. அதே போன்று நபி அவர்கள் சஹாபாக்களுக்கு யஸ்ஸிரு வலா துஅஸ்ஸிரு பஷ்ஷிரு வலா துனஃபிரு, நீங்கள் இலகுபடுத்துங்கள், சிரமப்படுத்தாதீர்கள், நன்மாராயம் சொல்லுங்கள், துரத்து விடாதீர்கள் என்று உபதேசம் செய்கிறார்கள். அதே போன்று நபி அவர்கள் இன்னொரு ஹதீதிலே சொல்கிறார்கள், சஹீஹ் முஸ்லிமிலே பதிவாகி இருக்கிறது, ஹலகல் முத்தனத்திஊன், மார்க்கத்திலே அளவு மீறி நடந்து கொள்ளக்கூடியவர்கள் அழிந்து விட்டார்கள் என்று சொன்னார்கள். எனவே மார்க்க சட்டத்திட்டங்களாக இருந்தாலும் சரி, அதை பின்பற்றுவதிலே அளவு கடந்து நடப்பதை இஸ்லாம் விரும்பவில்லை. இஸ்லாம் சட்டங்களை இலகுபடுத்தி வைத்திருக்கின்றது. அவ்வாறு அளவு கடந்து நடப்பவர்கள் இறுதியிலே அதை அவர்களால் செய்ய முடியாமல் அவர்களை அது மிகைத்துவிடும். எனவே அவர்கள் தோல்வி அடைந்து விடுவார்கள். நபி அவர்கள் சொன்னார்கள், லை யுஷாத்த தீன அஹதுன் இல்லா கலபஹு,
எவரும் மார்க்கத்தை கடுமையாக எடுத்துக்கொண்டால் அது அவரை மிகைத்துவிடும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எனவே இஸ்லாத்துடைய தொழுகையாக இருக்கலாம், நோன்பாக இருக்கலாம், ஜக்காத்தாக இருக்கலாம், ஹஜ்ஜாக இருக்கலாம், ஏனைய கொடுக்கல் வாங்கல் விடயங்களாக இருக்கலாம், இவைகளையெல்லாம் நடைமுறைப்படுத்துவதை இஸ்லாம் இலகுபடுத்தி வைத்திருக்கிறது. ஒரு முஸ்லிம் தனக்கு நலவை விரும்ப வேண்டும், அதே போன்று பிற மனிதர்கள் அனைவருக்குமே அவன் நல்லதைத்தான் விரும்ப வேண்டும். அடுத்த முஸ்லிமோடு இருக்கலாம், முஸ்லிம் அல்லாதவர்களோடு இருக்கலாம், இஸ்லாத்துக்கு எதிராக செயல்படாத முஸ்லிம் அல்லாதவர்களோடு கூட நல்ல முறையிலே நடந்து கொள்ள வேண்டும் என்கின்ற வழிகாட்டலைத்தான் இஸ்லாம் சொல்லியிருக்கிறது. ஒரு முஸ்லிம் அல்லாத ஒரு மனிதனோடு அவர் முஸ்லிம் அல்ல என்பதற்காக வேண்டி அவனுடைய மானத்தை போக்க முடியாது, அவனுடைய சொத்தை பறிக்க முடியாது, அவனுடைய உயிருக்கு ஆபத்து விளைவிக்க முடியாது, அவனுடைய சந்ததிக்கு ஆபத்து விளைவிக்க முடியாது, கேடு விளைவிக்க முடியாது. எனவே ஒரு முஸ்லிம் அல்லாதவனுக்கும் கூட அவனுடைய மார்க்கத்தை அவனுக்கு பின்பற்றுகின்ற சுதந்திரத்தை கொடுத்திருக்கிறது. இஸ்லாம் யாரையும் நிர்பந்திக்கவில்லை. லா இக்ராஹ ஃபித்தீன், மார்க்கத்திலே எந்த நிர்பந்தமும் இல்லை என்று இஸ்லாம் சொல்கிறது. இஸ்லாத்துக்கு எதிராக செயல்படாத, முஸ்லீம்களுக்கு அநீதி இழைக்காத, முஸ்லீம் அல்லாதவர்களோடு நல்ல முறையிலே நடந்து கொள்ளுங்கள் என்கின்ற உபதேசத்தை இஸ்லாம் முஸ்லீம்களுக்கு வழங்கி இருக்கிறது. அல்லாஹு தாலா குர்ஆனிலே சொல்கிறான், லா யன்ஹாக்குமுல்லாஹு அனில் லதீன லம் யுகாத்திலூக்கும் ஃபித்தீன் வலம் யுஹ்ரிஜூக்கும் மின் தியாரிக்கும் அன் தபர்ரூஹும் வ துக்ஸிது இலைஹிம் இன்னல்லாஹ யுஹிப்புல் முக்ஸிதீன். அல்லாஹு தாலா உங்களோடு எவர்களெல்லாம் மார்க்கத்துக்கு சண்டை பிடிக்க வரவில்லையோ, எவர்கள் உங்களை உங்களுடைய ஊர்களிலே இருந்து வெளியேற்றவில்லையோ, அவர்களோடு நீங்கள் நல்ல முறையிலே நடந்து கொள்வது, அவர்களுக்கு உபகாரம் செய்வதை அல்லாஹு தாலா தடுக்கவில்லை. அவர்களுக்கு நீங்கள் நீதி செலுத்துவதை அல்லாஹு தாலா தடுக்கவில்லை. நிச்சயமாக அல்லாஹு தாலா நீதியாக நேர்மையாக நடக்கின்றவர்களை நேசிக்கின்றான் என்று அல்லாஹு தாலா சொல்கிறான். எனவே இங்கே முஸ்லிம் அல்லாதவர்களோடு நீதியாக நடக்க வேண்டும். அப்படி நீதியாக நடக்கின்றவர்களை அல்லாஹு தாலா நேசிக்கின்றான் என்று அல்லாஹு தாலா இந்த வசனத்திலே எங்களுக்கு சொல்லி காட்டுகின்றான். அதே போன்று அவர்களுக்கு நாங்கள் எந்த விதத்திலும் அநீதி இழைத்துவிட முடியாது. ஒரு முஸ்லிமுக்கும் முஸ்லிம் அல்லாதவருக்கும் இடையிலே பிரச்சனை வந்தாலும் கூட நாங்கள் நீதிதான் செலுத்த வேண்டும். அங்கே முஸ்லிம் என்பதற்காக வேண்டி முஸ்லிம் அல்லாத ஒருவருக்கு அநீதி இழைக்க முடியாது. தவறு ஒரு முஸ்லிமுடைய பக்கத்தில் இருந்தால் நாம் நீதியின் பக்கம்தான் இருக்க வேண்டும். இதையும் இஸ்லாம் எங்களுக்கு சொல்கிறது. அல்லாஹு தாலா சொல்கிறான், யா ஐயுஹல்லதீன ஆமனு கூனு கவ்வாமீன லில்லாஹ். ஈமான் கொண்டவர்களே, நீங்கள் அல்லாஹு தாலாவுக்காக வேண்டி நிலையாக அவனுடைய மார்க்கத்தை பின்பற்றக்கூடியவர்களாக இருங்கள். ஷுஹதா அபில் கிஸ்த், நீதியான சாட்சியாளர்களாக நீங்கள் இருந்து கொள்ளுங்கள். நேர்மையான நீதியான சாட்சியாளர்களாக நீங்கள் இருக்க வேண்டும். அநீதியான சாட்சியாளர்களாக நீங்கள் இருக்கக்கூடாது. வலா யஜ்ரிமன்னகும் ஷனஆனு கௌமின் அலா அல்லா தஅதிலு. ஒரு கூட்டத்தோடு நீங்கள் பகைமை பாராட்டுகிறீர்கள் என்பதற்காக, உங்களுக்கும் ஒரு கூட்டத்துக்கும் இடையிலே பிரச்சனை இருக்கிறது, கோபம் இருக்கிறது, பகைமை இருக்கிறது என்பதற்காக நீங்கள் நீதியாக நடக்காமல் இருப்பதற்கு அது உங்களை தூண்டிவிடக்கூடாது. நீங்கள் நண்பரோடும் எதிரியோடும் நீதியாக நடக்க வேண்டும் என்பதை இந்த வசனம் எங்களுக்கு சொல்கிறது. இஅதிலு, நீங்கள் நேர்மையாக நடந்து கொள்ளுங்கள். ஹுவ அக்ரபு லித்தக்வா, அதுதான் தக்வாவுக்கு மிக நெருக்கமானது. வத்தகுல்லாஹ இன்னல்லாஹ ஹபீரும் பிமா தஅமலூன். நீங்கள் அல்லாஹு தாலாவை பயந்து கொள்ளுங்கள். நிச்சயமாக அல்லாஹு தாலா நீங்கள் செய்கின்றவற்றை அறிந்தவனாக இருக்கிறான். எனவே அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இஸ்லாத்துடைய பல சட்டத்திட்டங்களை நீங்கள் எடுத்து பார்க்கலாம். அவை அனைத்திலுமே இஸ்லாம் ஒரு அன்பை, தாராளத்தன்மையை, விட்டு கொடுப்பை, இலகுதன்மையை போதித்திருப்பதை பார்க்கலாம். அல்லாஹு தாலா சொல்கிறான், ஃபத்தகுல்லாஹ வ அஸ்லிஹூ தாத பைனிக்கும். அல்லாஹுவை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள், உங்களுக்கு இடையிலே நீங்கள் சமாதானத்தை ஏற்படுத்துங்கள், ஒற்றுமையை ஏற்படுத்துங்கள் என்று அல்லாஹு தாலா சொல்கிறான். இது அழகான ஒரு போதனை இஸ்லாத்துடைய. அதே போன்று மனிதர்களை நீங்கள் சந்திக்கின்ற பொழுது புன்முறுவலோடு முகமலர்ச்சியோடு சந்திக்க வேண்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு கற்றுத்தந்தார்கள். தபஸ்ஸுமுக ஃபீ வஜ்ஹி அஹீக லக ஸதகா. உம்முடைய சகோதரனுடைய முகத்தை பார்த்து நீ புன்முறுவல் பூர்ப்பதும் தர்மமாகும் என்று நபி அவர்கள் சொன்னார்கள். அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்கிறான்,
வகூலு லின்னாசி ஹுஸ்னா, மனிதர்களோடு நீங்கள் நல்ல வார்த்தையை பேசுங்கள், மனிதர்களுக்கு நீங்கள் அழகான வார்த்தையையே சொல்லுங்கள். எனவே மற்றவர்களோடு பேசுகிற பொழுது அவர்களுக்கு சலாத்தை பரப்புங்கள், அவர்களுக்கு அழகான வார்த்தையை சொல்லுங்கள் என்கின்ற வழிகாட்டலை இஸ்லாம் எங்களுக்கு தந்திருக்கிறது. மற்றவர்களோடு நாங்கள் புழங்குகின்ற பொழுது நல்ல முறையில் அவர்களை அணுகுவதற்கும் அவர்களால் நடக்கக்கூடிய தவறுகளை மன்னிப்பதற்கும் அதை பொருட்படுத்தாமல் இருப்பதற்கும் எங்களுக்கு வழிகாட்டி இருக்கிறது. அது மட்டுமல்ல, வியாபாரம் செய்கிற பொழுது கூட தாராளத்தன்மையோடு விட்டு கொடுப்போடு நடந்து கொள்கிற வழிகாட்டலை இஸ்லாம் எங்களுக்கு தந்திருக்கிறது. நபி அவர்கள் சொன்னார்கள், ரஹிம் அல்லாஹு ரஜுலன் சம்ஹன் இத பாஅ வ இத இஷ்தரா வ இத இக்ததா. அல்லாஹு தஆலா ஒரு மனிதனுக்கு ரஹ்மத் செய்வானாக. அவன் வியாபாரம் செய்கிற பொழுது, வாங்கினாலும் விற்றாலும் அல்லது தன்னுடைய உரிமையை கேட்கின்ற பொழுதும் தாராளத்தன்மையோடு விட்டு கொடுப்போடு இலகுதன்மையோடு நடந்து கொள்கிற மனிதனுக்கு அல்லாஹு தஆலா ரஹ்மத் செய்வானாக என்று கூறினார்கள். அதே போன்று நாம் இன்னொருவரோடு உரையாடுகின்ற பொழுது, விவாதம் செய்கிற பொழுது, கலந்துரையாடுகின்ற பொழுது கூட நல்ல முறையிலே தான் நாம் நடந்து கொள்ள வேண்டும். அவர்களை திட்டுவதற்குரிய வழிகாட்டலை இஸ்லாம் எங்களுக்கு காட்டித்தரவில்லை. அல்லாஹு தஆலா குர்ஆனிலே ஒரு வசனத்திலே முஷ்ரிக்குகளை பார்த்து நபி அவர்களுக்கு சொல்கிறான், வானங்களிலிருந்தும் பூமியிலிருந்தும் உங்களுக்கு ரிஸ்க் தருவது யார்? நபியை நீங்கள் சொல்லுங்கள், அல்லாஹ் தான் உங்களுக்கு தருகிறான் என்று சொல்லிவிட்டு அல்லாஹு தஆலா சொல்கிறான், வ இன்னா அவ் இய்யாக்கும் லஅலா ஹுதன் அவ் ஃபீ ضلال. நாங்களா அல்லது நீங்களா நேரான வழியில் இருப்பவர்கள் அல்லது வழிகேட்டில் இருப்பவர்கள் என்று அவர்களை சிந்திக்க தூண்டுவதுதான் கலந்துரையாடலுடைய நோக்கமாக இருக்கிறது. அப்படியான வழிகாட்டலைத்தான் இஸ்லாம் எங்களுக்கு தந்திருக்கிறது. எனவே இஸ்லாத்துடைய போதனைகளை எடுத்து நடப்பதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா எனக்கும் உங்களுக்கும் அருள் புரிவானாக, தௌஃபீக் செய்வானாக. வ ஆখির தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.